இப்போ முகரை பார்க்கறது ரொம்ப முக்கியமாக்கும். ஒழுங்கா நீ வண்டி ஓட கத்துக்காம வீட்டுக்கு வந்து வச்சுக்கோ, மண்டையை உடச்சிடும் பாரு. ஓகே. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. சரி. இப்போ சைட் ஸ்டாண்ட் எடு. எடுத்துட்டேன். பிரேக் இழுத்து புடி. புடிச்சிட்டேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. பண்ணிட்டேன். ரைட்ல யாராச்சும் வராங்களான்னு பாரு. இல்ல. லெஃப்ட்ல யாராச்சும் வராங்களான்னு பாரு. இல்ல. அப்படியே மெதுவா வா பார்க்கலாம். வந்துட்டேன். ரீல்ஸ் பார்க்காத சொன்ன கேக்குறியாடி? கேனத்தமா ரீல்ஸ் பாப்பியா? நீங்க சொன்னதான் நான் பண்ணேன். ஏண்டி வண்டி ஓட்டு மெதுவா வாடினா நடந்து வர நீ ஃபேஷன் ஷோவா நடத்துறாதீங்க. வண்டி ஓட்டிட்டு மெதுவா வாடினா தெளிவா சொல்லுங்க. நீ ஜென்மத்துக்கு வண்டி ஓட்டாதடி போடி. அப்படியே நடந்து அம்மா வீட்டுக்கு போயிடு. போட 10 நிமிஷம் மண்டையா. போடி 5 நிமிஷம் மூஞ்சி. யாருக்காவது தாகமா இருந்தா குடிக்கலாம், இல்லாட்டி வச்சிடலாம். எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. தண்ணியா? வீட்டில் யாருன்னா டீ போட்டோ எடுத்து வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா வேணாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ டீ கேட்டாங்க, குடிக்கிறதுனா குடிக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நான் மார்க்கெட் போகலான்னு இருக்கேன். யாருன்னா வர்றதுனா வரலாம், இல்லைன்னா வேணாம், எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஐயோ, இப்போதான் 2 பேர் சண்டை போட்டோம். இப்போன்னு பார்த்து மார்க்கெட் கூப்பிடறானே. வீட்டுல வேற காய்கறி எதுவுமே இல்லையே. காசு வேற அவன் தான் கொடுக்கணும். ஐடியா, ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும், அப்புறம் பாத்துக்கலாம். நான் ரெடி. இன்னைக்கு மார்க்கெட் போகிற பிளான் கேன்சல் பண்ணிட்டேன். யாராச்சும் ஃபீல் ஆனா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏய், எங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னேனே, ரெடி ஆயிட்டியா? ஓ, கத்திய சாணம் குடிச்சிட்டு இருக்கியா? நடக்கட்டும் நடக்கட்டும், சீக்கிரம் வா. நரேனு, இந்த பக்கம் நான் இருக்கேன், ஓகேவா? இந்த பக்கம் உலகத்திலேயே அழகான பொண்ணு இருக்கா. யார கல்யாணம் பண்ணுவ? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன், இது என்ன கேள்வி? ஆமா. சரி, நான் வந்து ரொம்ப கெட்டவ, வில்லி, ஓகேவா? இந்த பக்கம் இருக்கவ ரொம்ப நல்லவ. அப்ப உன்னை வந்து கெட்டவள நல்லவா மாத்தி கல்யாணம் பண்ணிக்குவேன், ஓகே? ஒருவேளை நீ வந்து கல்யாண வயசுல இருக்கும்போது நான் பிறக்கவே இல்லை, அப்ப என்ன பண்ணுவ? கடவுள்கிட்ட வேண்டி உன்னை பிறக்க வச்சு அப்புறமா கல்யாணம் பண்ணி, சரியா? ஒருவேளை நான் செத்து போயிட்டேன், அப்புறம் எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ? நீ செத்து போன இடத்துக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் ஏய், சும்மா கேட்டதவே திருப்பி திருப்பி கேட்டு கூடாது. சண்டை போடணும்னா போய் கண்ணாடியை பார்த்து உன் கூட நீயே சண்டை போடுற. எப்படா ஆள் கிடைக்கும் சண்டை போடலான்னு பாக்குறது, ஆளு மண்டை. என்னடா அவ? ஏய், பேசாத, அமைதியா. ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு வந்தாச்சா? ஆமா, சூப்பர் படம். நல்லா சூப்பரா இருந்தா மம்மி. ஆமா, பின்ன லவ்வுக்கு லவ், சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட், காமெடிக்கு காமெடி, ஃபைட்டுக்கு ஃபைட். அதுக்கு எதுக்கு மம்மி இப்ப தாடி அடிச்சீங்க? ஐயோ சாரி, ஒரு ஃப்ளோல அடிச்சிட்டேன். என்னதான்டா எல்லாரும் ஈஸியா அடிச்சிடுறியா? ஏன்னா நீங்க ஒரு அடிதாங்கி. இடிதாங்கி கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன அடிதாங்கி? அடிதாங்கின்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? நான் திருப்பி அடிச்சேன். ஜெயில போயிருப்பாங்க, அதனாலதான் அடிக்காம இருக்கேன். தெரியுதுல்ல? அப்ப தர்ற அடிய வாங்கிட்டு அமுக்கமா போனோம். ஐயோ பாவம், பொறுத்தத போதும், பொங்கி எழுங்கதானே. யார அடிச்சா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நானும் 1 வருஷமா பாத்துட்டு இருக்கேம்மா, அவன் திருந்துற மாதிரியே தெரியல. இன்னும் 1 மாசம் பாக்குறேன், முடியலன்னா சோத்துல விஷத்தை வச்சு முடிச்சிடறமா. ஆமாம்மா, விஷத்தை லிக்விட் ஃபுட்ல வச்சு கொடுக்கட்டா இல்ல சாதத்துல கலரி கொடுக்கட்டா? எதுல கொடுத்தாமா டேஸ்ட் தெரியாம இருக்கும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? விஷம் பேசுற என்னடி? அம்மா இருமா, நான் உனக்கு திருப்பி கூப்பிடுறேன், வர இருமா. இல்ல இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? அசால்ட்டா சொல்ற என்ன விஷம் வச்சு? இப்போ உங்களுக்கு எதுவும் பண்ணலங்க. இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணலடி, ஆனா இதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? ப்ராசஸ்ல இருக்குங்க, இன்னும் முடிவுலாம் பண்ணல. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ப்ராசஸ்ல இருக்கா? என்னடி சொல்ற பேச்செல்லாம் கேட்கலன்னா முடிவு பண்ணி கொள்ளுவியா?
ஏங்க இப்போ உங்களுக்கு எதுவும் பண்ணல, நல்லா தானே இருக்கீங்க? ஏய் இப்போ பண்ணலடி, நாளைக்கு நான் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது? எல்லாரும் ஒரு நாள் மேலே தாங்க போகிறோம். உயிர் மேலலாம் இவ்வளோ ஆசை வைக்காதீங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. எல்லாரும் மேலதான் போறோமா? என்னடி பதிலுதுலாம்? ஏன்பா என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் பண்ணா என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன்? வாயை தான் சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப ஓவரா பேசுது. என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோ. யார் அவ? ஏய் நீ நினைக்கிற மேல என் தங்கச்சிதான். அவ என் அக்கா. அவ என் தங்கச்சிடா. குட்டு உங்ககிட்ட 200 பேஜஸ் நோட்புக் வாங்கி சொன்னா இது ஃபுல் 100 பேஜஸ் தான் இருக்கு. ஏய் 200 தானே இது, 100லாம் இல்லடி. 100 பேஜஸ் தான் இருக்கு. அறிவாளி, இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ், அப்படி பார்த்தா 200 பேஜஸ். காசை கொடு, ஏமாத்த பாக்குற. எவ்வளோ? 40 rupees. என்ன 20 தர? இதுக்கு ரெண்டு பக்கம்டா, இந்த சைடு ஒரு 20 இந்த சைடு ஒரு 20. ஜி ஏசிக்கும் ஏர் கூலருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஏர் கூலர்னா வைஃப் மாதிரி. அப்படியா? எப்படி? சத்தம் அதிகமா இருக்கும், ஆனா கூலிங்கே இருக்காது. ரிமோட்டும் கிடையாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்ப ஏசி அது ஹஸ்பண்ட் மாதிரி. வெளியே எவ்வளவு சத்தம் வந்தாலும் வீட்டுக்குள்ளார சைலண்டா கூலிங்கா இருக்கும். அதுக்கு ரிமோட் இருக்கு, கண்ட்ரோலும் பண்ணலாம். நீ கண்ட்ரோல் பண்றியே அந்த மாதிரி. தேஜோ, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நானும் சண்டை போட வேணான்னு பாக்குறேன், ஆனா நீ ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிற. நான் 1000 தடவை சொல்லிட்டேன், உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு. அந்த ப்ளூ கலர் Dress போட்டுருக்கிற பொண்ணு நல்லா இருக்கால? அவ பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. பாப்பா ஏய் என்னடி ஆச்சு? ஏய் என்னடி பண்ண? என்ன பண்ண எனக்கு தெரியல. ஏன் இப்ப என்ன பண்ண? எதுக்கு இப்ப கோவமா இருக்க? இதான் நான் எனக்கு என்ன பிரச்சனைனே உங்களுக்கு தெரியல. அதான் எனக்கு பிரச்சனையே. இல்லடி, நான் சொன்னதாண்டே தெரியும். என்னைக்கு உன்னைய கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஆரம்பிச்சு பிரச்சனை. எங்க போனாலும் பிரச்சனை என்ன பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்னால முடியல. நீ போய் ஆத்தா வேணாம். போறேன்டி. எங்க அப்பே கொடுத்த 45 பவுன் இந்த கையில வைக்கி, இப்பவே நான் போறேன். என்னடி இது? நான் போய் கோச்சுக்கலாமா? சின்ன விஷயத்துக்கு போய் கோச்சுக்கிட்டேன். காலை ஆட்டிக்கிட்டே இருக்காத. தரித்திரம் வீடு வாசல் வந்து தேடி நிக்க போகுது. ஏய் நீ சொன்ன மாதிரி வீடு தேடி தரித்திர வாசல் வந்து நிக்குது. அந்த அம்மாதான். அத்தை இந்த கம்மல் பாக்ஸ்ல ரோஸ் கலர் கம்மல் இருந்துச்சு பாத்தீங்களா? என் பொண்ணு வந்தாமா, புடிச்சிருந்தது, நான் எடுத்துன்னு போயிட்டாமா. அத்தை இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் நான் ரெட் கலர்ல எங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், பாத்தீங்க? என் பொண்ணு வந்திருந்தா, புடிச்சிருந்ததுன்னு எடுத்துன்னு போயிட்டாமா. அத்தை இங்க என்னோட புது கூட இருந்துச்சு பாத்தீங்களா? என் பொண்ணு வந்திருந்ததே, புடிச்சிருந்து எடுத்துன்னு போயிட்டாமா. அத்தை அது எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது அத்தை. யார் வாங்கி கொடுத்தா என்னமா? என் பொண்ணு வந்தது, புடிச்சிருந்து எடுத்துன்னு போயிட்டா. ஏதா உங்க பொண்ணுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது போலயே. ஏமா அப்படி சொல்ற? அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, உங்களை மட்டும் விட்டு போயிட்டாங்க. ஏங்க நம்ம தெருவில் கோமதி இருக்காங்கல்ல, காலேருந்து நிறைய வாட்டி வந்து நீ இருக்கியான்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீ இல்லைன்னு சொல்லி நான் அனுப்புறேன், அவங்க திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இப்பயும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. வந்து என்னன்னு கேளு. சரி போ வரேன். சொல்லுங்க. எதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கேட்குறான்? ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காத சொல்லிட்டான். ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஏரியாவில் 75 வீடு இருக்கு. யாருக்கிட்டையுமே என் ஃபோன் நம்பர் இல்லை தெரியுமா? யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். காலையிலேருந்து நீங்கள் மட்டும் ஒரு 15 தடவை வந்து போயிருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, அதே புரிஞ்சிக்க வேணாமா நீங்கள்? சும்மா வந்து வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே 1008 வேலை இருக்குது. அதை முடிக்கிறதுக்கே எனக்கு 12 மணி வேலை ஆகிடும். நீங்கள் இதுமாரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. வீட்டுக்கெல்லாம் வராதிங்க இனிமே. புரிஞ்சுதா? புரிஞ்சது வரேன்.
சூப்பருங்க. இப்படிதான் நல்லா திட்டி அனுப்பணும். அப்பதான் அடுத்த வீட்டுக்கு வரமாட்டாங்க.